26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கிரியானா என்னது? அதுவும் ஜோதிடம் தானா? அதுல நாங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கிரியானா என்னது மேம்? படித்த படிப்புக்கு இல்லாமல் வேலை நிறைய டெலிவரிஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் போகிறாங்க அப்படின்னா தே டோன்ட் நோ தியர் ரைட் பொட்டென்ஷியல். அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இதான் படிக்கணும், இல்லை 10th பார்த்துடணும், இதான் படிக்கணும், அடுத்தது இந்த காலேஜ். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டியாக கொண்டு வந்து ஒரு லைஃப் கோச் மாதிரி கொண்டு போகிறதா கிரியா. குழந்தையே இருக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு என்ன மெத்தட் பண்ணால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அவங்களால அதனால கரெக்டாக செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டால் செய்ய முடியாது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன கரெக்டாக என்ன பண்ணால் அவங்க என்ன ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு டீம்னு இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் ஒரு மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் இதை நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, பெரிய கஷ்டத்தில் வரீங்க, உங்களுக்கு நான் ஒரு 10-15 கோயில் நான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க சொன்னால் அதிலே வெறுத்து போயிடும். ஸோ என்னோடய கான்செப்ட் கோயிலுக்கு போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு வேலைக்காக சுத்தத்துக்காக அந்த கையை நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்போ ஒரு கையை யூஸ் பண்ணும்போது க்ரியேட்டிவிட்டி, இன்னொரு கையை யூஸ் பண்ணும்போது அக்கௌண்டிங். எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்கள் வந்தாலும் நம்மக்கிட்ட வரவங்க ரெக்கவரி தான். ஜாதகமே டெட்டாக இருந்தாலும் வரவங்களுக்கு லைஃப் கோச் மூலிமா கொண்டு போய் தைரியத்தை கொடுத்து எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு கோயம்புத்தூர்ல இருந்து கிரியா சரண்யா மேம் நினைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி. நம்ம எப்படி இருக்கீங்க? முதல் முறையா ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆதன் பக்கம் வந்து. ஆன்மீகத்தை பற்றி நிறைய தேடல்கள் இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஜோதிடம் ரீதியா ஒவ்வொரு பெயர்கள்ல இப்ப வரைக்கும் நிறைய ஜோதிடங்களும் இருக்கு. பழமை நிறைந்த ஜோதிடம் அப்படின்னும் நிறைய விஷயங்களை சொல்றோம். கிரியா அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கே அப்படிங்கிற ஒரு சில பேருடைய விஷயமா இருக்கு. கிரியானா என்னது? அதுவும் ஜோதிடம் தானா? அதுல நாங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கிரியானா என்னது மேம்? ஆக்சுவலி கிரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து நான் எப்போவுமே மகாபாரதத்தோடு தான் ஒப்பிட்டுக்குவேன். ஏன்னா அந்த மகாபாரத போரில் நம்மளுக்காக போரிட்டு இறந்தவங்க தான் அவங்கவுங்க வீட்டில் ஒரு குலதெய்வமாக வரும். அப்போ இந்த சமுதாயம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு பிரெயின் வாஷ் நம்ம மனிதர்களிட பார்த்திங்கன்னா, நீ அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படியான அப்படியே ஏறுவேன், அப்படியான இப்படியே ஏறுவேன், அந்த டைமில் இப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய திறமைகள் இருந்தும் யாரும் வந்து லைஃப்பில் வந்து அப்கமிங் வராமல் போனவங்க என்கிட்ட வந்த கிளைண்ட்ஸ் நிறைய பேர். அப்போ லைஃப் பார்த்திங்க அப்படின்னா சுய மறுப்பு, சுய வெறுப்பு, சுய சந்தேகம், சுய வலி, ஃபர்ஸ்ட் இந்த 4 விஷயத்துலேருந்து நம்ம ரெக்கவர் வரணும். இப்போ பீஷ்மர் பார்த்திங்கன்னா சுய மறுப்பு, நான் பிரம்மச்சரியம் பட்டத்தை தான் எடுப்பேன் அப்படிங்கிற சுய மறுப்பு. துரோணர் பார்த்திங்க அப்படின்னா சுய சந்தேகம், அசத்தோமா போரில் இறந்துட்டும் போது நம்மளால் எங்கே போரிடுவோங்க அப்படிங்கிற மாதிரி சுய சந்தேகம். சுய வெறுப்பு வந்து கர்ணர் சிறு வயதிலேருந்து தாய் தந்தை யாருன்னே தெரியாமல் அந்த ஒரு சுய வெறுப்புலேயே வளர்ந்துருப்பாங்க. சகுனி பார்த்திங்க அப்படின்னா சுய வலி, அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா துரியோதர்களுடையும் பாண்டவர்களுடையும் சேர்ந்ததே அந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்காக தான். இவங்களோட சேர்ந்தவங்க தான் வந்து துரியோதரர். இவங்களோட யாருக்கிட்டையும் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் தான் வந்து அர்ஜுனர். கிருஷ்ணர்கிட்ட கிரியை தீட்சை பெற்று தான் அவரோட வழி நடத்தல போனது. அப்போ அந்த கிரியை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசிக்கும் போது அமர்நாத்தில் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும் நந்தி தேவர். அப்போ அவங்களுக்கு அந்த கிரியை தீட்சை வழங்கும் பொழுது அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நந்தி தேவன் கீழே வெயிட் பண்ணும்போது தான் அங்கே பார்க்கும்போது நந்தி தேவன் கீழே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் போரில் இருந்து எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு வந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரியா தான். அப்போ கிரக யுத்தத்தை, அதாவது நம்ம ஜாதகத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சனி செவ்வாய் ஒரு கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, ஒரு எதுக்குன்னே தெரியாது, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவங்களுக்கு சனி நல்லா இருக்கும், செவ்வாய் கெட்டு போயிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து இயக்கிட்டு இருப்பாங்க. எந்த கிரகங்கள் அந்த என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாங்கியிருக்கு, யாரை பார்க்குறாங்க, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் லைஃப் கோச்சாக கொண்டு போகிறது இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேராக தான் ஆக்சுவலி இன்டர்வியூஸ் கொடுப்போம். என்னோடல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய விஷயத்த ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளோட இப்போ எப்படி சொல்கிறது, பொது பலனோ இல்லை வருடாந்திர பலனோ அதெல்லாம் பார்க்குறதுல வந்து சிம்பிளி வேஸ்ட்டு. ஏன்னா அவங்கவுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜாதகத்தையே வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் டைம் கரெக்ஷன் சார்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம கொண்டு வந்தது நம்ம தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10:30க்கு பிறந்திருப்பீங்க அப்படின்னா உங்ககிட்ட அப்டேஷன்ஸுக்கு காதுக்கு வீட்டிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸோ முன்ன பின்னா எப்படி வேணாலும் டைம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ அதால் நமக்கு நிறைய விஷயங்கள் மாறும்.
பெருசாக மாறாட்டினாலும் அந்த சிறு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டிகிரி வேல்யூ இருக்கும். நம்ம தப்பாக இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் 10 வாரம் விளக்கு போட்டேன் நான் ஆகும்ன்ட்டு இருந்தேன். பட் நானும் போய் எனக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து கிரகங்கள் தான். கிரகங்களுக்கு அப்புறம் தான் வந்து கடவுள், கடவுள்களுக்கு அப்புறம் சித்தர், சித்தர்களுக்கு அப்புறம் குருமார்கள், அதுக்கப்புறம் நம்ம இது இந்த மாதிரி தீட்சை வாங்குறவங்க பிடிச்சவங்க, அப்புறம் நார்மல் பீப்புள்ஸு. ஸோ யாருக்குமே வந்து அந்த ஒரு கிளாரிட்டி கிடையாது. லைஃப் வந்து எல்லாத்துக்கும் இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஒரு டாக்டர் இருக்காரு, இப்போ ஒரு காலேஜில் டாக்டர் இருக்கல ஒரு பேட்ச் படிக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கல்வி தான். பட் ஒருத்தவங்க வந்து நல்லா மேலோங்கி வராங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலைஸ்டாக இருக்காங்க. அப்போ சக்திகள் நம்ம விரயம் பண்ணுறோம். நம்ம சக்திகள் எங்கேருந்து விரயம் பண்ணுறோம்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு வேலைக்காக சுத்தத்துக்காக அந்த கையை நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்போ ஒரு கையை யூஸ் பண்ணும்போது கிரியேட்டிவிட்டி, இன்னொரு கையை யூஸ் பண்ணும்போது அக்கௌண்டிங். இப்போ நார்மலாக ஒரு ஹிந்தி கம்யூனிட்டிஸு இல்லாட்டி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 கை பண்ணும்போது கிரியேட்டிவிட்டி, அக்கௌண்டிங் 2மே கொண்டு வரணும். அப்போ நம்ம ஜாதகம் அப்படிங்கும்போது இது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம அவங்கக்கிட்ட பேச முடியாது. இப்போ ஒருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறோன்னா ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசுகிறக்கே வந்து டைம் ரொம்ப நேரம் எடுக்கும். அப்போ நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலி நானே தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஆஃபீஸில் யார் இருந்தாலும் நான் தான் பேசுவேன். பேசும்பொழுதே அவங்களோடது எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது அங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவோம். ஏன்னா எங்கே ட்ராவல் பண்ணால் நான் வந்து நார்மலாக விட்டுட்டு போகிறதில்ல. எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்கள் வந்தாலும் நம்மக்கிட்ட வரவங்க ரெக்கவரி தான். ஜாதகமே டெட்டாக இருந்தாலும் வரவங்களுக்கு லைஃப் கோச் மூலிமா கொண்டு போய் தைரியத்தை கொடுத்து எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து, ஏன்னா சின்ன ஒரு லைஃப் அதில் வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா அதுக்கு ஒரு கடன் வாங்கிடுவாங்க. இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தசை நல்லா போயிட்டுருக்குன்னு வீடு வாங்குறீங்க, அதுக்கு அடுத்த ஒரு தசை வந்து உங்களுக்கு பணம் கொடுக்காது, பொட்டன்ஷியல் இருக்காது. ஸோ ஏன் அந்த இடத்துல நிறைய வீட்டில் வந்து ஜப்தி பண்ணுறாங்க, ஏன் காரு லோன் கட்ட முடியாது, அப்போ யார் மேலே வாங்கணும் லோன்ஸு? அப்போ தான் அந்த வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போராடியாச்சும் ஜெயிச்சிடணும். ஏன்னா போராடாமல் எதுவும் கிடைக்காது. இன்றைக்கி வந்து ஏழையாக இருக்கிறவங்கள விட கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க போராட்டம் தான் ஜாஸ்தி. ஏன்னா அந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுவாங்க. பட் போராடினாலும் நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட்டு தசையே வரும். இன்றைக்கி நேற்று கூட எனக்கு ஒரு கிளைண்ட்டு பேசியிருந்தாங்க. மிகப்பெரிய ஜோதிடர் வந்து பார்த்து தான் வந்து திருமண பொருத்தம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கூட்டு தசை. ஸோ அந்த டைம் வந்து சுச்சுவேஷன்ஸை மட்டும் பார்க்காம பின்னாடி பார்க்கணும். அந்த பின்னாடி பார்க்கும்போது எப்படி இருக்கணும். இப்போ வந்து பிரம்மகத்தி தோஷம் இன்னொரு கிளைண்ட் இது பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் சரிங்களா. கன்னி லக்னம், லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு மறைஞ்சிறாரு. அது கூடயே சனியும் நீசமும் இருக்காரு. அப்போ பிரம்மகத்தி தோஷம் போது குருவில் சனியே தான் நடக்குது. அப்போ தான் பிரம்மகத்தி தோஷம் சிவபெருமானுக்கே இருந்தது தான். அப்படி இருக்கும்போது அது கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்தது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ அது பண்ணாமல் பண்ணும்பொழுது நாளைக்கு அவங்க ஃப்யூச்சரில் வந்து பணம் காசு நல்லா வாழலாம். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. ஆஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட போனால் வந்து இவங்க பரிகாரம் தான் சொல்லுவாங்கன்னா, நான் பரிகாரம்னு சொல்லாதீங்க ரெக்டிஃபிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ டாக்டர் கிட்ட போகிறீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவங்க ஆப்வியஸ்லி டேப்லெட் எதாவது கொடுத்து தான் தீரணும். இல்லை இந்த டாக்டர் டேப்லெட் தான் கொடுக்குறாங்க நான் போக மாட்டேன்னா ஹவ் வில் கெட் ரெக்கவர். அதே மாதிரி தான் எல்லா விஷயம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நிறைய ஐட்டம்ஸ் கேட்குறோம், அது சாப்பிட்டா தான் நம்ம வந்து அனுபவிக்க முடியுமே தவிர கேட்டுட்டு காதில் வர விஷயங்கள் எதுவும் இல்லை. அப்போ இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெக்டிஃபிகேஷன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் இருக்குமானா இருக்காது. அதுக்குன்னு ஒரு பாவத்தன்மை இருக்குது, அதுக்கான வீடுகள் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது அது இருக்கிறவங்க தான் நாங்கள் நிறைய பரிகாரம் செஞ்சு எங்களுக்கு ஜெயிக்கலை அப்படின்னா நீங்கள் முறையாக செஞ்சுருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு இப்போ எப்படிங்க ஆதார் கார்டு தாயும் மொழியும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறு வேறுங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். என் வீட்டில் அண்ணன் நல்லா இருக்குது அப்படி, தங்கச்சி நல்லா இருக்குது அப்படி, நான் மட்டும் நல்லா இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு வருது சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமி கர்மான்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சரியை, கிரியை, பக்தி, ஞானம். அதில் வந்து நம்ம எடுத்துருக்க வந்து கிரியை, பக்தி, ஞானம், யோகம். இது மூலிமா வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த முன் ஜென்மத்தோட பாவத்தை கழித்து இப்போ பண்ணிவிட்டு அதுக்கடுத்த வர கர்மஸில் நம்ம எப்படி வந்து போய் முழுகாமல் இருக்கணும். அதாவது கரெக்டான குருமார்கள் பார்வை கரெக்டான டைமில் நம்ம மேலே விழும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வரவங்களும் எல்லாமே இப்போ நம்ம 2023 இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே கூட அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான். இப்போ எது பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் எது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம சக்ஸஸ் ஆயிடுவோம். ஸோ அப்போ அதுவும் அது லைஃப் கோச்சாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியா லைஃப் கோச் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் தமிழ்நாட்டிலே லான்ச் பண்ணி எது பண்ணாலும் ஒரு மண்டலம் ஒரு நாள் ஒரு விஷயத்துக்கு போகிறனால இது. இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, பெரிய கஷ்டத்தில் வரீங்க, உங்களுக்கு நான் ஒரு 10-15 கோயில் நான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க சொன்னால் அதிலே வெறுத்து போயிடும். ஸோ என்னோட கான்செப்ட் கோயிலுக்கு போகிறது கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுக்குன்னு சொல்லி கடவுள் கொடுத்த பொட்டன்ஷியல் தான் நம்ம சிந்தனை சரிங்களா. அதையே நம்ம கரெக்டாக எப்படி பண்ணிட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எதெல்லாம் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ஒரு கரெக்டான விஷயத்துக்கு கொண்டு வரதுக்கான விஷயம் 3 ஸ்டெப்ஸ் வச்சுருப்போம்.
அதுலேயே அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க. ரெக்கவர் ஆகிட்டு நார்மலைஸ்டாக வாழ்கிறவங்க. அதான் சொல்ல பார்த்தீங்களா, சில பேர் சொல்லுவாங்க இது வந்து புதிய ட்ரெண்டா அப்படின்னு சொன்னா எல்லாமே புதுசு தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்புக் வந்தோம், அப்புறம் மெயில் வந்துச்சு, அப்புறம் யூடியூப், இப்போ இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி எப்படி பரிமாண வளர்ச்சியில் போகிறோமோ, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ்டு டெவலப்டு டெக்னாலஜி தான். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நம்ம இது பண்ணால் இது பொழைச்சிக்கலாம், இது நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அழகாக கையில் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஒன்று நம்பினா ஃபுல்லாக நம்பணும். நம்பாட்டினா எதுவுமே நம்பக்கூடாது. சாமி இருக்குது இல்லைன்னு சொல்கிறவங்களே இப்போ நீங்கள் பல வருஷமாக நம்ம கோயிலுக்கு போயிருப்போம். அந்த சாமியை தூரத்துலேருந்து எட்டி பாத்திர மாட்டோமான்னு பண்ணியிருப்போம். அதே அந்த சிலை வந்து லைட்டாக அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி வாசலில் வச்சுட்டு இன்னொரு சிலையை வைப்பாங்க. நம்ம அதையே தான் தாண்டி போவோம். அது எந்த சிலையை நம்ம பார்க்குறதுக்காக காத்திருந்தோமோ அது மேலே குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் கொட்டி எல்லா வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் தாண்டி வந்தவங்க இப்போ ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு கர்மா இருக்காதா, ஏன் அவங்களுக்கு இந்த ஏழ்றைலாம் இருக்காதா அப்படின்னு கேட்டால் தே நோ தர் பொட்டென்ஷியல். ஏன் வந்து இங்கே இருக்கிற சித்தர்கள் எல்லாமே அந்த சைடு போயிருக்காங்கன்னா அவங்க வந்து அது வேல்யூ பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து யாரும் அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக அறிவு இருந்துச்சுன்னா வேல்யூ பண்ண மாட்டாங்கும் போது மற்றவங்க எப்படி அது வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன படித்தா என்ன இருக்கும். ஏன் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து படித்த படிப்புக்கு இல்லாமல் வேலை நிறைய டெலிவரிஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் போகிறாங்க அப்படின்னா தே டோன்ட் நோ தியர் ரைட் பொட்டென்ஷியல். அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இதான் படிக்கணும், இல்லை 10th பார்த்துடணும், இதான் படிக்கணும், அடுத்தது இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போய் பண்ணவங்க உண்டு. சில சமூகம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எதுவும் படித்த படிப்பு தவிர வேறு எதுக்கும் போக மாட்டாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க ஆல்ரெடி அதை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டியாக கொண்டு வந்து ஒரு லைஃப் கோச் மாதிரி கொண்டு போகிறதா கிரியா. கிரியா சிம்பிள் வே ஆஃப் லைஃப். இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க பரிகாரம் அப்படின்னா நான் வந்து கோவில்களுக்கு போக சொல்ல மாட்டேன், நான் வந்து ஒரு லைஃப் கோச்சிங் பண்றேன், இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மெத்தடை சொல்றீங்களா மேம்? இப்போ வரைக்கும் ஆன்மீகம் ரீதியா பரிகாரம் அப்படிங்கிறது கோவில்களுக்கு போகிறது, அன்னதானம் பண்றது, இல்லை காகத்துக்கு உணவு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மூலயமா தீராத பிரச்சனைகள் வந்து எப்படி மேம் ஒரு லைஃப் கோச்சிங்னால தீரும்? அது கண்டிப்பாக அந்த கிரியா அப்படிங்கிறது இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள்கிட்ட நம்ம போகும்போது அவங்க நம்மக்கிட்ட பேச போகிறது கிடையாது. பட் அங்கே போயிட்டு வந்தோம்னா சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்ட்ராலஜிலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இப்போ கேதுவோ குரு காம்பினேஷன்ஸோ இருக்கிறவங்க கிட்ட நம்ம விஷயத்த சொல்லும் போது ஃபஸ்ட்டு உங்கள் இதை அகத்தல் சிந்தனை இந்த விஷயத்தில் கிளாரிட்டி கொடுப்போம். கிளாரிட்டி கொடுக்கும்போது சொல்ல பார்த்தீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிவிட்டு மார்னிங் டெய்லி நாங்கள் வந்து அவங்களுக்காக யாகமும் யோகமும் இப்போ எப்படி ஒரு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு பிரச்சனை அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் நாங்கள் கிரியா அப்படிங்கிறது அது வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது உங்கள்கிட்ட வெளியே, ஏன்னா நாங்கள் வந்து தீட்சை பெற்றிருக்கிறனால அதை நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் அவங்களுக்காக ரெக்கவர் பண்ணி கொடுத்து இன்றைக்கி கேன்சர் பேஷண்ட்லேருந்து எத்தனையோ பேர் வந்து அதாவது இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னவங்க கூட இன்றைக்கி ரெக்கவர் ஆகி தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்பணும். ஒரு மாத்திரையே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது நம்மளுக்கு ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறது. ஒரு டவுட்லேயே இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தன்னைத்தானே நம்பாதவங்களுக்குலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உலகத்துலேயே நம்மளுக்கு பெரிய எதிரியானா தனக்கு தானே தான். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து நமக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க. அவங்க கூட போயிடுவாங்க, நாள் பூரா நம்ம கூட இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம எண்ணங்கள் தான் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நினச்சி நம்மளே வருத்திட்டு இருப்போம். ஸோ அதுலேருந்து வெளியே கொண்டு வருவோம். அதான் நீங்கள் என்னோடய கிளைண்ட்ஸ் பேஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட பார்த்தவங்களாம் வந்து நாங்கள் இது வரைக்கும் யாரையும் இதில்லை, பட் உங்கள்கிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னு தோணி அப்படி வந்தவங்களும் இன்றைக்கி வரைக்கும் லைஃப் கோச்சாக நமக்கு ட்ராவல் ஆகி எவ்வளோ ஒரு அடிக்ஷன் இருந்து எல்லோரும் வெளியே வந்து பிரிஞ்ச ஃபேமிலி சேர்த்து வச்சுருக்கோம். அப்புறம் குழந்தையே இருக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு என்ன மெத்தட் பண்ணால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அவங்களால அதனால கரெக்டாக செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டால் செய்ய முடியாது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன கரெக்டாக என்ன பண்ணால் அவங்க என்ன ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு டீம்ன்ட்டு இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் ஒரு மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் இதை நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் இதுவும் முடியல, எங்களுக்கும் லைஃப்பில் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே சண்டே 10 to 11 o'clock புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து ரெக்டிஃபிகேஷனை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆஸ்ட்ராலஜி பார்த்து கூடயே வாக்கும் நம்மளுக்கு அருள் வாக்கும் வரும், அதோடு பண்ணி கைட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன சால்வ் பண்ணாங்கிறது அதை நாங்களே எங்கள் சொந்த இதில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது நாங்கள் கமர்ஷியல் பேஸ்டோ இல்லாட்டினா இதில் தான் வந்து நம்ம சம்பாதிக்கணும் மலையில் ஆண்டவன் பிடித்துல நம்மளுக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறனால முடியாதவங்களுக்காக மட்டும் டியூஸ்டே ஃப்ரைடே சண்டே 10 to 11 o'clock புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ப்ராப்பர் கைட்னஸில் கொண்டு போயிட்டுருக்கோம்.